ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிசி டிசி விசஸ் எல்ஹெச் இந்த மேட்சோட ரிவ்யூ தான் மக்களை பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்ஹெச் வந்து பேட்டிங் பண்ணாங்க மக்களே. ஓப்பனிங் வந்து யார் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் மாஸ் வந்து ரிஷப் பண்ட் வந்து இறங்குறாங்க மக்களே. ரிஷப் பண்ட்டும் மிடில் மாஸும் ஆன்னியர் சொல்ல வந்து மிடில் மாஸ் அடிச்ச பந்தில் கைப்பட்டு ஸ்டெம்பில் அடிச்சது மக்களே. பால் வந்து அதில் வந்து ரன் அவுட் கணக்கு ஆயிடுறார் மக்களே. யார் வந்து ரிஷப் பண்ட் வந்து 7 ரன்னை தான் ஆடிடுறாரு மக்களே. ஒரு 9 பால் 7 ரன் அடிச்சுக்கிறாரு. வந்து மிடில் மாஸ் வந்து குல்தீப் யாதவ் தான் வந்து மக்களே அவுட் பண்ணிக்கிறாரு. 3 6 2 4 28 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருக்காரு மக்களே. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டயர்டாகி அடிச்சிட்ட மக்களே. அப்புறமேட்டு மார்க்கம் வந்து ஒரு 6 ஒரு 4 8 பாலுக்கு அவுட்டு மக்களே. ஆயுஷ் பசுனி வந்து நடராஜன் வந்து கேட்ச் மக்களே. கேட்ச் எடுத்து அவுட் எடுத்துட்டார் மக்களே. நிக்கோலஸ் பூரான் வந்து ஒரே ஒரு 6 அடிச்சிருக்காரு. 6 8 பால் வேஸ்ட்டு. அப்துல் சமத் வந்து 25 பாலுக்கு 36 ரன், ஒரு 6 3 4 மக்களே. செம்மையாக ஆச்சு. முகுல் சௌத்ரி வந்து 11 பாலுக்கு 14 ரன்னு 2 4 மக்களே. அதுக்கப்புறம் ஷபாஸ் அஹ்மத் வந்து இம்பேக்ட் பிளேயராக உள்ள வந்து ஒரு 15 ரன் அடிச்சிருவாங்க 16 பாலுக்கு. முகமது ஷமி வந்து 2 பாலில் ஒரே ரன்னு. நோக்கியா காலி, மோஷன் கான் 0க்கு காலி மக்களே. ஆல் அவுட் ஆகிட்டாங்க மக்களே. அதோடு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆல் அவுட் ஆகிட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து ஃபஸ்ட்டு பாலே காலி மக்களே. எதில் டிசியில் வந்து ஃபஸ்ட்டு பாலே காலி. அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ராணா வந்து 2 4 ஒரு 6 வச்சார் மக்களே. ஒரு 2 4 ஒரு 6 15 ரன்னு 17 பாலுக்கு வேஸ்ட் பண்ணி அவரும் அவுட் ஆகிட்டார் மக்களே. மோஷன் அந்த மக்களே ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கேப்டன் வந்து நிஸ்லங்கா அவர் வந்து 5 பால் ஆகிட்டு ஒரே ரன் தான் மக்களே. அவரும் டிஸ்பிளினில் ஆகிட்டார் மக்களே. அவர் வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து எடுத்துட்டார் மக்களே. ரிஷப் பண்ட் கேட்ச் பிடிச்சிட்டார் மக்களே. அதுக்கப்புறம் வந்து யார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்தார் மக்களே. சமீர் ரிஸ்வி வந்து அப்படியே பொறுமையாக டாட் பண்ணி வச்சுருந்தார் மக்களே. அவர் அவுட் ஆனது அவர் இருக்கிறார் மக்களே. அதுக்கப்புறம் யார் வந்தார் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஃபஸ்ட்டு பாலே காலி மக்களே. ஃபஸ்ட்டு பாலே போல்டு மக்களே. ஃபஸ்ட்டு பாலே அக்ஷர் பட்டேல் வந்து போல்டு. பிரின்ஸ் யாதவ். அதுக்கப்புறம் யார் இறங்குற இடத்துல டேவிட் மில்லர் இறங்குற இடத்துல ஸ்டெப்ஸ் வந்து ஏமன் பகதீன் வந்து ரெடி பண்ணார் மக்களே. அதேமாரி ஸ்டெப்ஸ் இறங்கி சமீர் ரிஸ்வி 47 பாலில் 70 ரன் மக்களே. 6 4 5 4 மக்களே. ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 6 3 4 32 பால் 39 மக்களே. டிசி வின். எல்லா ஹோம் கிரவுண்டும் அந்தந்த இது வரைக்கும் நடந்ததில் அந்தந்த மேட்ச் தான் அந்தந்த ஹோம் கிரவுண்ட் தான் ஜெயிச்சிக்குது. இதில் மட்டும்தான் ஆப்போசிட்டாக ஜெயிச்சுக்கிற மக்களே. இது பற்றி உங்கள் கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீர் ரிஸ்வி வந்து அடி தூள் 72 பாலில் 100 ரன் பார்ட்னர்ஷிப் அவங்க 2 பேருமே. ஆனால் தட்டி ஆடிந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் மக்களே. இதில் என்ன தெரிஞ்சுன்னா பொறுமையாக ஆடினாவே ஜெயிச்சிடலாம் தெரிஞ்சு மக்களே. உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்டில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.